இல்ல ரெட் ஒயின் பரவாயில்ல. முதல் குடுத்தீல அது வந்து கெட்டியா மணமெல்லாம் நல்லா இருக்குது. அது என்ன சாஃப்டன் கிரீம்? சாஃப்ரான் க்ரீம். அது வந்து மணமா இருக்குது நல்லா. அந்த பிம்பிள்ஸ் குழி குழியா இருந்ததெல்லாம் மறைஞ்சிருச்சு. மறந்துச்சு. ம் சரி சரிக்கா, எப்படி இருக்குது ஃபேஸ்? ஏன்டா நீ எனக்கு இங்க வர அன்னைக்கு கலருமே ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது ஓரளவுக்கு. அப்புறம் ரொம்ப திடீர்னு ஒரே நாள்ல கிடைக்காதுல்ல. முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ஷைனிங் தெரியுது. அந்த கருப்பெல்லாம் குறையுது. கருப்பு கருப்பா இருக்கும்ல தோல், அந்த புளியெல்லாம் மறைஞ்சு ஓரளவு 50% மாற்றம் தெரியுது. சரி 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 சரிக்கா, டெய்லியுமே போடுறீங்களா? தினமே ஓடுற. ஒரு சிலர் வந்து ஷைனிங்கா இருக்கிற தோலா இருந்தா டக்குன்னு தெரியும். அப்புறம் எம்பறதெல்லாம் இந்த புள்ளி புள்ளியா மோப்பரு வந்து புள்ளி புள்ளியா இருந்ததுல்ல. ஆமா ஆமா ஆமாக்கா. அப்புறம் நானும் வெயில்லையும் சுத்துறேன். அதனால வந்து எனக்கு ஒரு 50% ஓகே தான் அது. சரி சரி சரிக்கா. மிக்ஸா கலர் வர்றதுன்னா இன்னொரு டப்பாக்கு இது வாங்கி போட்டாக்கு இது தெரியுமே என்னமோ மறையுது. இப்ப எத்தனை 5 நாள் யூஸ் பண்ணிருப்பீங்களா? 20 நாள் இருக்கு. அப்படித்தான். அரை டப்பா முடிஞ்சுது. அரை டப்பாவுக்கு மாற்றம் தெரியுது. 2-3 டப்பாக்கு 3000 அளவுக்கு போட்டோம்னா நல்லா தெரியும். ஆமா ஆமா. கருப்பு எல்லாமே கண்ணுகிட்டு இருக்கிற கருப்பு எல்லாமே உறைஞ்சிருக்கு. குறைஞ்சிச்சு. நல்லா கருன்னு இருந்தது எனக்கு. இப்போ வந்து ஒரு 75% கருப்பு குறைஞ்சிருச்சு கண்ணுகிட்ட. ஓ பரவாயில்ல பரவாயில்லக்கா. 25 இன்னும் கருப்பு லைட்டா இருக்குது. அப்புறம் அது ரொம்ப நாளுக்கு ஒரே நாள்ல மறையாதுல்ல. ஆமாக்கா. சோப்பும் யூஸ் பண்ணாக்கே டக்குன்னு கேக்குமே என்னமோ. இல்லக்கா, இது போடுங்க, கேக்கு. மஞ்சள் சோப் போட்டீங்கன்னா கேக்கு நல்லா இருக்கு. இதையே போடுங்க. இவ்வளவு தூரம் சொல்றீங்களே. ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாஃப்ரான் செட் ஆயிடுதுக்கா. ரெட் வைனோட சாஃப்ரான் நல்லா இருக்குதுங்கிறாங்க. அது பவதாரணி கேட்டுது. பவதாரணி மூஞ்சி மாற்றம் இருந்தது. தெரிஞ்சுதா போடுறாளா சாஃப்ரானு? போட்டா ஒரு 4-5 நாள் போட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்தா. கல்யாணத்துக்கு முன்ன எப்படி மினுமினு இருந்தாலும் அந்த மினுமினுப்பு வந்துருச்சு அவளுக்கு. வந்துருச்சு. அதுதான் ஆனா எனக்கு வரல. எனக்கு அது அதான் ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஒன்னொன்னு செட் ஆகுது. அவளுக்கு வந்து நல்லா சாஃப்டான ஸ்கின்னா இருக்குங்காட்டி டக்குன்னு கேட்டுடுது. எம்படதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து வெயில சுத்தி குளியா இருந்தா எனக்கு அது என்னமோ என்னமோ போட்டா கொஞ்சம் மூஞ்சி பளிச்சு நிக்கிற மாதிரி கழுவுனா பளிச்சு நிக்கிறப்ப தெரிஞ்சது. ஷைனிங்காவே தெரியல. என்னடா நான் கூட கேக்கல சொல்றீங்க. நானும் யோசனை பண்ணேன், என்னடா இப்படி சொல்றீங்களேன்னு. பவதாரணி ரெகுலரா யூஸ் பண்றல? நைட் போட்டு காலையில வரைக்கும் ஒரு 10 நாள் இங்க இருக்க வரைக்கும் ஒரு வாரம் போட்டா வச்சு போட்டு ஊருக்கு போயிட்டா. அங்க போயிட்டா. சரி சரி. நைட் ஃபுல் நைட் போட்டிருந்தாளா? ஆமா நைட் பூசிட்டு போய் நான் பூசியில அவளும் பூசுவா. அவ கிட்ட வந்தாலும் அந்த ஜெல்லு நல்ல மனமா இருக்கு. தப்பிட்டியா அப்படின்னு நானு. ஆனா அது நல்ல மனமா இருக்குடா இதோட. அது சரி சரி சரிக்கா. இந்த வாசம் நல்லா இருக்குது. பஞ்சாராஸ் வாசமா அது என்னமோ வாசம் நல்லா இருக்குது. இது ஒரு 50% ஓகே. போடத்தான் மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. அப்புறம் உங்களுக்கு 20 நாள்லயே இந்த ரிசல்ட் வந்திருக்குது இல்ல. போடுங்க. ஏன் சுதா நீ இங்க வரையில வந்தீல? ஆமா. அந்த அன்னைக்கு வந்து ஃபேஸ் போட்டிருந்தியா? அந்த அன்னைக்கு ஆமாக்கா போட்டு மூஞ்சி வாஷ் பண்ண வேண்டியது இல்லையா? அப்படியே போகாம வெளியில? அப்படியே போலாம். அது வெயிலுக்கெல்லாம் போட்டு போனா கூட நீங்க சாஃப்ரான் கிரீம் வெயிலுக்கு போட்டு போக கூடாது. இது போடலாம், ரெட் வைன் போடலாம். ஆனா போட்டு போனா நல்லா மினுமினு தெரியும். ஆமா, நல்லா மினுமினு தான் தெரியும். வெயில்ல போட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வெயில் தாக்காது. என்னோட ஆலோவேரா ஜெல்ல போட்டு போயிட்டு பள்ளிக்கூடம் போற பொண்ணுக்கு விளையாடுற கிரவுண்டுக்கு தாட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டு போய் அந்த வெயிலுக்கு ஆகிற கருப்பெல்லாம் ஆகாம கருப்பா இருந்த புள்ள கூட கலர் ஆயிட்டா. எல்லாரும் கூட கேட்டாங்க, எப்படி கலரானான்னு கேட்டாங்க கூட. அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிச்சு. என்னோட ஃப்ரெண்டு தான் அவளுமே. ஆலோவேரா ஜெல் போட்டு விட்டு பள்ளிக்கூடம் போவையில போட்டு விட்டு தாட்டி விட்டாலாமா. கிரவுண்ட்ல எதை விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறனால அந்த விளையாட்டு கூட்டு விட்டு கருகன்னு ஆயிட்டாலாமா. இந்த ஆலோவேரா ஜெல் போட்டதுக்கு அப்புறம் கலர் ஆயிட்டாலாமா. அக்கா அது கம்மி தான். அது 120 ரூபா தான் பெரிய பாட்டில். சின்னது 80 ரூபா வரும். அப்புறம் அது கூட போட்டு கூட வந்து நல்ல கலர் ஆயிட்டா. அப்படி என்ன போட்டான்னு எல்லாரும் கேட்டாங்க என்னையே அப்படின்னு கூட உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிச்சு. நான் அதை கூட இதுல போட்டு விட்டுருந்தேன்.
போன்லயே இதுல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு இருந்தேன் ரிவ்யூ கேட்டுட்டு அந்த அன்னைக்கு போட்டிருந்தேன் நானே. அந்தமான் போயிட்டு நம்ம கருகர் நாய் வந்திருந்தேனா, அதனால கொஞ்சம் போட்டு நல்லா சைனிங்க. நான் என்ன நினைச்சேன் நைட் மட்டும்தான் போடணும் மாட்டிருக்குது, பகல்ல எல்லாம் போடக்கூடாதாட்டிருக்குது. இல்ல போடலாம். எதுனா இந்த சாஃப்ரான் கிரீம் வேணா மத்தியானத்துல போடக்கூடாது. இது நைட்டு போடலாம், பகலும் போடலாம். ரெட் வைன் எப்ப வேணா போட்டுக்கலாம். நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஆமா, மினுமனுக்கு சரி. பகலையில போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெளியில போனா போட்டா அசிங்கமா கீது போயிருமேனுமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல, உங்க ஃபேஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, பாத்துட்டு போடுங்க. நான் மத்தியானம் போட்டுட்டு தான் அங்க இங்கேயும் சித்துனேன். பார்த்தா பளிச்சு நல்லா மினுமனு தெரிஞ்சுது. ஆனா சித்த நேரத்துல நல்லா காஞ்சி காய்ச்சா மினுமனு தெரியுது. அதேக்கா. நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா தோல் சைனிங்கா தெரியுது. அதேக்கா. ரெட் வைன் கொஞ்சம் வேலை செய்யுது. கருப்பா இருக்கிறவங்க ட்ரை ஸ்கின் காரருக்கு என்ன போய் சுஸ்பா இருக்குது வேற. அவங்களுக்கு வந்து ரெட் வைன் வேலை செய்யும். எனக்கெல்லாம் ட்ரையா ஸ்கின் பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் மாதிரி என்ன பிசுக்கு இருக்கிற மாதிரி. அந்த தோலுக்கு வந்து ரெட் வைன் நல்லா கேக்குது. என்ன பிசுக்கா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வருது இறக்குது அப்படிங்கிற ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா வேலை செய்ய. அதே வந்து அவதாரணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்நேரமா அயற்சியில போந்துட்டு அவளுக்கு எண்ணெயே வராது. அவளுக்கு வந்து அதுக்கு வந்து முதல் கொடுத்துவாரு. முதல் கொடுத்த கிரீம் அவளுக்கு கொஞ்சம் வேலை செய்யுது. தோலுக்கு சொன்ன மாதிரிடா. ஆமாக்கா. எனக்கு ரெட் வைன் செட் ஆயிருக்குது. ஒரு 50% மனசுக்கு போட்டதுக்கு 20 நாளுக்கு ஓகே தெரியுது. இன்னொரு இந்த இது முடிஞ்சு இன்னொரு இது வாங்கி போட்டேன்னா வேணா நல்லா மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. 20 நாள் தான் ஆகுது. அது 20 நாள்ல 2-3 நாள் போடாம விட்டுட்டேன். வேலையை முடிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு பார்க்காம விட்டுட்டேன். அதுதான் எடுத்தா 200-250 அப்படிங்க பிள்ளைங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 நாளே ரிசல்ட் தெரியும். அது நேச்சுரல் ப்ராடக்ட் தான். போட்ட ப்ராடக்ட் எல்லாம் வித்துட்டியா? அப்படியே வச்சிருவேன். அப்புறம் பார்சல் கொரியர் வந்துரு, போன் ஆர்டரு, வாட்ஸ்அப் ஆர்டர்ல வந்துரும். அப்புறம் அதுவும் போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லி எண்ணெய் தான் இருக்குது. மூஞ்சி போச்சு எண்ணெய். சரிக்கா. சரி சொல்லுங்க, நான் காய்ச்சி கொடுத்து சொல்றேன். நீங்க இதே மாதிரியே நம்பி அந்த ரோஸ்மெரிய ஹேர் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணுக்கா. நல்லா இருக்கும். முடி வளரும் உங்களுக்கு புதுசாவே. சரி, அதையும் எனக்கு கூட கொடுத்து விட. அதையும் தான் போட்டு பாக்குறேன். எனக்கு முடி வந்து நான் கொஞ்சம் கலர் ஆயிட்டுனா கொஞ்சம் யங்கா தெரியும் சுதா. ராசியாக்கா உனக்கு அப்படிங்கிறீங்க. வண்டியில உடுக்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசை தானக்கா. ஒரு 10 கிலோ வெயிட் குறைச்சு முடி வந்து இந்த கருப்பெல்லாம் போய் ஐயோ செந்தாமரைக்கு என்ன இப்படி ஆயிட்டாங்க, அழகாயிட்டாங்க அப்படிம்பாங்கல்ல. சொல்லுவா. யாரு சொல்லுவா? என் முல்ல சின்ன பிள்ளை சொல்லுவா.